கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இந்த 6ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே அவர் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பமாக, ஜெபிக்கிற ஒரு வசனமாக, ஜெபிக்கிற ஒரு வார்த்தையாக இதை நாம் வாசிக்க முடிகிறது. அங்கே 1வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது, கர்த்தாவே உடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என்று சொல்லி தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் அன்பா இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னையே என்ன பண்ணாருங்க, சிலுவையில வழி கொடுத்தார். அவர் என்ன பண்றாருங்க, சிலுவையை சுமந்தவராய், காயங்கள் படுகிறவராய், அடிக்கப்படுகிறவராய், நொறுக்கப்படுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். இது தெரியாத அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, மற்ற தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். அநேக பொருத்தனைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருப்போம். அநேக பொருத்தனைகளை இந்த 40 நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு செய்து கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணுவோம், நாம் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கிற ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபமாக, நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிற ஒரு ஜெபமாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் அதனுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இங்கே தாவீது பாருங்கள், இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற காரியம் 2வது வசனத்திலே, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் எப்படியா இருக்கிறேன், பலனற்று போனேன் ஆண்டவரே. அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்க, என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகளாம் எப்படியா இருக்கிறது, நடுங்குகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு பாவியா இருக்கிறேன், என்னுடைய பலனெல்லாம் பயனடிச்சுங்க கொன்றி போய்விட்டது, நான் நடுங்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பமாக, என்னை மறந்துடாதீங்கப்பா, என் மேல் இரக்கமா இருங்க ஆண்டவர் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்றவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். நான் ஒரு பாவம் கூட செய்யலையா, நான் பரிசுத்தமா தான் இருக்கிறேன், நான் கூட தூக்க முடியாதுங்க. பாவியாய் பாவமே இல்லாம இருக்கிற ஒரு மனுஷனே கிடையாது. மனுஷனா இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவன் பாவம் செய்கிறவனாதான் இருக்கிறான். நமக்குள்ளே பாவம் இல்லை என்பவனால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம், வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் இல்ல. நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ நாம் பாவிகளா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ணணுங்க, அறிக்கையிடுகிறவர்களாய், பாவங்களை மறைத்து வைக்காதபடிக்கு நம்முடைய பாவங்களை ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாருங்க, அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய ஜெபத்தை என்ன பண்ணுவாருங்க, அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் 9வது வசனத்திலே பார்த்தோம். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, கேட்டார், என்னுடைய ஜெபத்தை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நான் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் நாம் ஜெபிக்கிற நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஜெபம், நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெற்றி தான் அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம எதை குறித்து எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னால் நாம் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ இங்கே தாவீது ராஜா பாருங்கள், தன்னுடைய பாவங்களை அங்கே 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஆத்மா எப்படியா இருக்கிறது, வியாகுலப்படுது. ஆண்டவர் கூட வியாகுலப்பட்டார் இல்ல. ஆண்டவர் கூட என்ன பண்ணாருங்க, வியாகுலப்பட்டார். கவலை, துக்கம், அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு, நமக்காக ஒருத்தர் அடி வாங்குறாரு, நமக்காக ஒருத்தர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொள்கிறார், நமக்காக ஒருத்தர் சிலுவையில் அடிக்கப்படுறார், நமக்காக ஒருத்தர் என்ன பண்றாருங்க, மரணம் அடைகிறார். அவர் தான் தெய்வம் இல்ல. கடவுளுக்காக நம்முடைய சரீரத்தை என்ன பண்றாங்க, நிறைய பேர் நாசப்படுத்திக் கொள்கிறார்கள். நாக்குல குத்திக்கிறாங்க, வயிற்றுல குத்திக்கிறாங்க,
என்ன பண்றாங்க, நாக்கில் வயிற்றுல குத்திக்கிட்டு தண்ணியை என்ன பண்றாங்க, சவுக்கால் அடிச்சு தன்னுடைய சரீரத்தை என்ன பண்றாங்க, அவர்கள் துன்பப்படுத்திக் கொள்கிறார் கடவுளுக்காக. ஆனா கடவுள் நம்முடைய தேவன் நமக்காக என்ன பண்ணாருங்க, அவரே என்ன பண்றார், பலியாக ஒப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் சமாதானமாய் இந்த தேசத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, தன்னுடைய சரீரத்தையே தன்னையே என்ன பண்ணாருங்க, ஏக பலியாக ஒப்பு கொடுத்தார். மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணாருங்க, ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்க தாவீது ராஜாவும் தன்னை என்ன பண்றாருங்க, ஆண்டோட சமூகத்துல தன்னுடைய பாவங்களை அவர் மறைத்து கொள்ளாதபடிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய ஆத்மா என்ன பண்ணுதுங்க, மிகவும் வியாகுலமாக எது வரைக்கும் இறங்காது இருப்பேன், எது வரைக்கும் இறங்காது இருக்கிறேங்கிற ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணுங்க, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும், தேவனுக்கு அது பிரியமுள்ள ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில கூட ஜெபத்தை குறித்து தான் என்ன பண்ணாங்க, வார்த்தையை தியானித்தோம் இல்ல. அப்போ ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதா இருக்க வேண்டும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிற பொழுது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எல்லாவற்றையும் தரக்கூடியதாய் இருக்கிறது இந்த ஜெபம். வாசிப்போம், எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 21, 22. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அப்படின்னு சொல்வதற்கு அந்த வார்த்தைக்கு முன்பதாக என்ன வார்த்தை இருக்குதுங்க, மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல, விசுவாசம் உள்ளவர்களாய். ஜெபத்துல விசுவாசம் நமக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துல விசுவாசம் இருக்கணுங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லை. கடுகளவு, இங்கேருந்து ஒரு கடுகு நான் காட்டுறேன்னா உங்களுக்கு தெரியுமா, தெரியுமா எவ்வளோ பெருசு இருக்குங்க கடுகு? நான் காட்டுறேன், இவ்வளோ பெருசு இருக்காது இல்லை, அதோட சின்னதாக இருக்கும். அதை அப்படி மூடிட்டா அது கடுகே தெரியாது இல்லை. அப்போ அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னு சொல்கிறாரா? கடுகளவுனா சின்ன விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறாரா? அதுக்கு அது அர்த்தம் இல்லைங்க. கடுகளவு விசுவாசம்னா அந்த கடுகு பாருங்க ரவுண்டா இருக்குது, எங்கேயும் அந்த கடுகு உடஞ்சதா பார்க்கவே முடியாது, முழுமையா இருக்கும்ல. கடுகு முழுமையா இருக்கும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையான ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல, முழுமையான ஒரு நம்பிக்கை, முழுமையான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபமாய் நாம் எவைகளை கேட்கிறோமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா அங்கே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் அங்கே ஏறெடுக்கிறார். நான் என்ன பண்றேன் ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா வியாகுலப்படுகிறது, இது வரைக்கும் இறங்காது இருப்பேர், தயவு செய்து இறங்கிருங்க இல்ல. அந்த அதே வசனத்துல அதே சங்கீதம் 6ஆம் சங்கீதத்துல நான் பார்க்கும்பொழுது 4வது வசனத்தை நான் வாசிப்போம். திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும், கிருபை நிமித்தம் என்ன பண்ணுங்க என்னை ரட்சியும். எவ்வளோ தாழ்ந்து போயிட்டாரு பாருங்க. என்னுடைய ஆத்மா வியாகுலப்படுதாண்டாரு, எது வரைக்கும் இறங்காது, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, என்னை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, என்னுடைய ஆத்மா என்ன பண்ணுங்க, விடுவீங்க. நான் ரொம்ப மன வேதனையில, மன குழப்பத்துல, மன சஞ்சலத்துல நான் இருக்கிறேன், என்னுடைய ஆத்மா என்ன பண்ணுங்க, விடுவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கூட இந்த நாட்களில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சரீரத்தை என்ன பண்றாருங்க, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வியாழக்கிழமை வருகிற பொழுது அது வியாகுல வியாழனாக நாம் ஆராதிக்க இருக்கிறோம். வியாகுல வியாழன், ஆயத்த வியாழன் என்று சொல்லி அநேக அர்த்தங்கள் உண்டு, சரியா? எனவே அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னை முழுமையாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வெள்ளிக்கிழமையில புனித வெள்ளி அன்று தன்னை ஏக பலியாக சிலுவையை சுமப்பதற்கு அவர் தயாராக என்ன பண்றாங்க, மாற்றிக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் கர்த்தர் இங்கே தாவீதுக்கு என்ன சொல்றாருங்க, தாவீது ராஜா இங்க சொல்றார், நான் என்ன பண்றேன், பெருமூச்சு நாள் என்ன பண்ணேன், நான் இளைத்து போனேன். 6வது வசனத்துல பெருமூச்சு நாள் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீர் நான் என்ன பண்றேன், ஈரமாக்குகிறேன். வெயில் டைம்ல நமக்கு வெறுத்து போனாதான் நம்முடைய சட்டையில இருந்து பெட் வரை நனைஞ்சு போவோம். ஆனா தாவீது பாருங்க, அவருடைய கண்ணீரினாலேயே என்ன பண்றாரு அந்த பெட்டை. அப்ப எந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழுதிருப்பார்ல. இன்றைக்கு நம்முடைய கண்ணீருக்கும் அப்பேற்பட்ட விலை உண்டு, நம்முடைய கண்ணீருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனா அந்த 6ஆம் சங்கீதத்துல 9வது வசனத்துல முடிகிற போது ஒரு முற்றிலுமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு சந்தோஷத்தை அங்கே தாவீது ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்கே 6வது வசனத்துல பெருமூச்சு நான் இறைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நினைக்கிறேன். இல்ல ஃபுல்லா ஜக்கில் தண்ணி எடுத்து பக்கெட்ல தண்ணி கொண்டு ஊற்றிருப்பார் போல. என்ன ஃபுல்லா அங்கே பாருங்க, அவருடைய படுக்கை முழுவதும் கட்டில் முழுவதும் நனைந்து போனது என்று சொல்லி அந்த அளவிற்கு அவருடைய இருதயத்துல துக்கமும் துயரமும் ஆண்டுடைய சமூகத்துல என்ன பண்றாருங்க, கொட்டி தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கல, ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடல, ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறார், நம்மளை தண்டிக்கிறாருன்னா அவருடைய தண்டனை மிக பெருசா இருப்பாங்க, தாங்கவே முடியாது நம்மளால. இல்ல அவருடைய தண்டனை நம்மளால தாங்க முடியாது. அந்த அளவிற்கு ஆண்டுடைய கோபங்கள் நம்மில் அதிகமாகிவிடும். எனவே இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் என்ன பண்ணாருங்க, அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மன திரும்புதல் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும், எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. இல்ல அவருடைய கண் எப்படி ஆயிடுச்சா, கண்கள் எப்படி ஆயிடுச்சா, குழி விழுந்து போனது. அவருடைய எல்லாம் என்ன பண்ண, அவரிடத்தும் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுதான், மங்கி போயிட்டு சொல்லி நான் பார்க்கிறோம். என்ன கூட ஒரு சில பார்க்குற பாஸ்டங்கள்லாம் என்ன பண்ணாங்க, என்னங்க பாஸ்டர் ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க, ரொம்ப முகம்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, சுருங்கி போயிருச்சுலாம் சொன்னாங்க. அது வேற சுருக்கம் இல்லை, அது டயட்டில் இருக்கிறதுனால அது வேற சுருக்கம். ஆனால் இங்கே பாருங்க, அவரு பெருமூச்சினால் இழுத்து போய் கட்டில் என்ன கண்ணுடைய கண்ணீர்னால அவருக்கு முழுவதும் ஈரமாக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர் இருக்கிற பொழுது அவருடைய கண்களில் என்ன பண்ண, கண்கள் அவருடைய கண்ணை முழுவதும் எப்படியா குழி விழுந்ததுன்னு சொல்லி, கண்கள் முழுவதும் குழி விழுந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டமான ஒரு துயரமான ஒரு ஜபத்தை ஆண்டோடைய சமூகத்தில் அவர் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஜபத்திற்கு பலன்தான் 9வது வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்கள், 8வது வசனத்தை வாசிங்க. அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவருடைய எல்லா ஜெபங்களுக்கும் அங்கே ஒரு பதில் கிடைத்தது. என்னுடைய அக்கிரமக்காரர்கள் என்னை விட்டு என்ன பண்ணுங்கள், அகன்று போங்கள், இனி என்னுடைய வாழ்க்கையில வராதிங்க, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து விட்டார், என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வந்து விட்டார், என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் வந்து விட்டார், என்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் என்னுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். இதோ என்னுடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, கேட்டார். 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். முழுவதும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய அழுகையை கண்டிருக்கிறார், என்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார், நான் புலம்பின எல்லா புலம்பலையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். நான் வியாகுலப்பட்டு, என் ஆத்மா வியாகுலப்பட்டது, அது எல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்பிக்கையோடு நாம் கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும், விசுவாசத்தோடு நாம் கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எதை குறித்து நாம் ஜெபித்தாலும் சரி, நம்முடைய சரீரத்தில் சுகவீனத்திற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, இல்லை நம்முடைய குடும்பத்திற்காக, எந்த காரியத்திற்காக நாம் ஜெபித்தோம் என்று சொன்னாலும் அது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையோடு, நிச்சயம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இதை மாற்றுவார், என்னுடைய சரீரத்துல பலவீனத்தை நீக்குவார், இதோ என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், எல்லா கடன் பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றுவார், என்னுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், எனக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்கே தாவீது ராஜா தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய கோபத்தினால என்னை தண்டிச்சிடாதீங்கப்பா, என்ன பண்றேன், என்னுடைய பாவத்தினுடைய சமூகத்துல நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நான் பார். அப்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஜெபமாய் முற்றிலுமாய் நாமே தாழ்த்தினபடினாலே அவர் ஜெபித்த ஜெபத்திற்கு அங்கே
வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். 8வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தரினுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார், இதோ என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும், எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு, இதோ நீங்க அழுகையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நம்மளுடைய ஜெபம் விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.